ம். ம். அடியேய், கொஞ்சம் இங்க வரியா? என்ன விஷயம் சித்தி? நாளைக்கு நீ காலேஜுக்கு லீவ் போட்டுரு. என்னது லீவா? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு சித்தி. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ காலேஜுக்கு போக கூடாது. சரி, எதுக்காக நான் காலேஜுக்கு லீவ் போடணும்? உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆளுங்க வராங்க. என்ன சித்தி இது? திடீர்னு எப்படி சொல்றீங்க? நான் படிச்சுட்டு தானே சித்தி இருக்கேன். எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏய், இந்த மாதிரி அனாவசியமா என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி செய், அவ்வளவுதான். ஐயோ சித்தி, இப்பதான் நான் யூஜி ஃபைனல் இயர். இதை நான் நல்லபடியா முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பிளான் பண்ணிக்கலாம். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நாளைக்கு உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அப்படி இல்ல, நான் காலேஜுக்கு தான் போவேன்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏய், அந்த ஆளை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆளு இங்க வராரு. அந்த ஆளுக்கு எதை எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு. ப்ளீஸ் சித்தி, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும். ஏய், போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டாதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லனா இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஹலோ டாடி, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றதா சித்தி சொல்றாங்க டாடி. எனக்கு படிக்கணும் டாடி. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டாடி. எதுக்குமா அழுதுற? உன் சித்தி காலையில தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா. அது நல்ல சம்பந்தமாமா, அதனால தான் வர சொல்லியிருக்கான். அதுக்கு இல்ல டாடி, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இங்க பாருமா, எக்ஸாம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எப்போ வேணா எழுதிக்கலாம். இந்த மாதிரி நல்ல வரன்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காதுமா. இங்க பாரு, உன் சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வரன் பார்த்துருக்கா. அவன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு. நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஐயோ, என் அம்மா மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பா அம்மா 2 பேரும் இல்லாதனால என் சித்தியோட கொடுமை தாங்க முடியல. இவங்களால என் எதிர்காலமே வீணா போயிடும் போல. என்ன 10 நிமிஷத்துல வரேன்னாங்க, இன்னும் காணோம். பாத்து வா. டேய் வாடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் வாடா. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். அடச்சி கம்முன்று. சும்மா சொல்லிட்டு. டேய் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாடா. வாங்க, வந்து உட்காருங்க. சரி, உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? உங்க பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாங்க, அவளுக்கு ஓகே தான். ரொம்ப சந்தோஷங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, அப்போ உங்க பொண்ணு கூப்பிடுறீங்களா? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். 3 4 5 6 7 8 9 என்ன மகாராணி, ரெடி ஆயிட்டீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சித்தி. தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. அவங்க முன்னாடி வந்து தலையை காட்டிட்டு போ. ஏய், இத வாங்கிக்க. எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடு. கிளம்பு.
ம். எடுத்துக்கோ. ம். ம் இப்படி உட்காருமா. ம். ம். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மத்த விஷயத்தெல்லாம் நாம பேசி முடிச்சிடலாம். நல்லதுங்க. இத பாருமா, நீ உள்ள போயிரு. 8, 6, 6, 7. ம். என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குங்க. ம். சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சீக்கிரமாவே கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. நான் எதுக்கும் ஒரு தடவை எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட இத பத்தி கொஞ்சம் பேசிட்டு நல்ல நாளா பார்க்க சொல்றேன். கீழே வை. ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாங்களா? ம். உங்க தம்பி கொஞ்சம் வெகுளியா புத்தி சரியில்லாத மாதிரி இருக்காரு. அதனால கல்யாணம் ஆன உடனே எங்க பொண்ணு பேருக்கு சொத்து எழுதி வச்சீங்கன்னா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா எழுதி வச்சிடுறோங்க. கல்யாணம் ஆன அடுத்த நாளே உங்க பொண்ணு பேர்ல பாதி சொத்தை எழுதி கொடுத்துட்றோம். சரிங்களா? சந்தோஷங்க. என்னோட தம்பிய உங்க பொண்ணு வாழ்க்கை முழுக்க பத்திரமா பாத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு அது போதுங்க. ம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. ஏய், குடு. ம். ம். சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஜோசியரை பார்த்து பேசிட்டு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சீக்கிரமாவே உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். சரிங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. டேய், மெதுவா போ. ம். என்ன மகாராணி, எதுக்கு அழற இப்போ? கல்யாண பேச்சு எடுத்தாலே பொண்ணுங்க சந்தோஷமாயிடுவாங்க. நீ என்னடி இப்படி இருக்க? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சித்தி. எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேண்டாம். நான் மேல படிக்கணும் சித்தி. நீ இது வரைக்கும் இங்க படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக கூடாது. சீக்கிரமாவே ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. ப்ளீஸ் சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், இதான் என் முடிவு. நான் சொல்ற மாதிரி கேட்டு ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிக்க. புரியுதா? ம். என்னாச்சு சித்தி? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியா இல்லையா சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். அப்படின்னா இன்னையில இருந்து இங்க உனக்கு சோறு கிடையாது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நீ இங்க பட்னியா தான் கிடக்கணும். இந்த கல்யாணத்துக்கு நீ ஓகே சொன்னாதான் இங்க உனக்கு சோறு கிடைக்கும். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட உனக்கு கிடையாது. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். உனக்கு வேற வழியே கிடையாது. புரியுதா?